அப்படியே இருந்த வண்ணமாய் கண்களை மூடி நாம் செவிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல வேளையிலே வேத வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கிறவர்களாக, அதன்படி நடப்பவர்களாக, எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறவர்களாக, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பாக்கியவான்களாய் மாற தேவரே கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா. ஆமென். எடுத்துக்கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு, சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு, நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. யாருடைய தந்திரங்கள்? சாத்தானுடைய தந்திரங்கள். வாசிக்கலாம். சாத்தானாலே, அதுக்கு முந்தின லைன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. மேலும் மேலும் நான் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி துரோவா பட்டணத்தில் வந்தபோது. சரி, போதும். இங்கே ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். தந்திரங்கள். யாருடைய தந்திரங்கள்? சாத்தானுடைய தந்திரங்கள். இந்த சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு எப்படிப்பட்டதாக இருக்குதா? தெரிந்தவைகளா தெரியாதவைகளா? சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்விகள் கேட்குறேன். சாத்தானுடைய தந்திரங்கள் எவைகளாக இருக்கலாம்? வஞ்சிக்கிறது, சரி, ஏமாற்றுகிற காரியங்கள். ஸோ இப்படி நிறைய காரியங்கள் என்ன செய்கிற இருக்கிற சாத்தானின் தந்திரங்கள். ஆனால் ஒன்றை நாம் யோசித்து பார்க்கலாம். இந்த சாத்தானை, ஒருவேளை நீங்கள் எனக்கு பதில் சொல்லாவிட்டாலும் நிறைய காரியங்கள் தெரிந்திருக்கும், இதெல்லாம் சாத்தானின் தந்திரங்கள் என்று சொல்லி. ஆனால் அதிலே நாம் வீழ்ந்திருக்கிறோமா அல்லது வெற்றி பெற்றிருக்கிறோமா என்பது ஒரு கேள்வி. பல நேரங்களில் சொல்லப்பட்ட சில காரியங்களில் வைத்து நாம் பார்க்கும்போது பல வேளைகளில் அதற்குள்ளாய் தான் நாம் என்ன செஞ்சிடறோம். அப்போ எதில் கிடக்கும்? சாத்தானின் தந்திரங்களுக்குள்ளாய் அகப்பட்டவர்களாய் என்ன செய்கிறோம்? மாறிவிடுகிறோம். பாடலில் பாடணும் இல்லையா? ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை முடியுமா? நாம் அதுக்குள்ளே இருந்தால் யாரை தான் துரத்த முடியும்? சாத்தானை துரத்த முடியவே முடியாது. ஆனால் சாத்தானின் தந்திரங்களை நாம் என்ன செய்யணும்? எதிர்த்து போராடுகிறவர்களாக, அதில் வெற்றி பெறுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இந்த உலகத்தில் 2 விதமான வல்லமைகள் இருக்கிறது. சரிதானா? 2 விதமான வல்லமைகளுடைய கிரியைகள் காணப்படுகிறது. என்னென்ன வல்லமைகள்? 2 வல்லமை தான். என்ன வல்லமைலாம்? தேவ வல்லமை, சாத்தானுடைய வல்லமை. தேவ வல்லமையானது எதற்கு நேராய் நம்மை வழி நடத்துகிறது என்றால், அது தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராய் வழி நடத்துகிறது. சாத்தானுடைய வழியோ அது எங்கே போகிறது? பாதாளத்துக்கு நேராய், நரகத்துக்கு நேராய் நம்ம என்ன செய்கிறது? வழி நடத்துகிறது. அப்போ இந்த தேவனுடைய வல்லமையையும் சாத்தானுடைய வல்லமையையும் இந்த உலகத்தில் இருக்கும்போது நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும்? சத்தமா? தேவ வல்லமையை. ஆனால் நாம் எந்த இடத்துல இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இந்த தேவனுடைய வல்லமையுடைய வழியானது தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராய் கொண்டு செல்லுகிறது என்றால், அந்த தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை வாசிக்கலாம்.
நகரத்து வீதியின் ம் மத்தியிலும் நதியின் இருகரையிலும் 12 விதமான கனிகை தரும் தீவ விருட்சம் இருந்தது. அங்க என்ன இருக்குது? ஜீவ விருட்சம் இருக்கிறது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். ம் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். அங்கே இரவு கிடையாது, அங்கே சமாதானமும் சந்தோஷமும் இருக்கு. தொடர்ந்து வாசிக்கும் போது வேதம் சொல்கிற தேவனே வெளிச்சமா இருக்கிறார். இந்த தேவனுடைய ராஜ்யம் அல்லது மோட்சம் அல்லது இந்த பரலோகம் சொல்கிற காரியத்தில் அது எப்படிப்பட்டதா இருக்கிறது என்றால் அது ஜீவ விருட்சமாய் இருக்கிறது. தேவன் அங்கே வெளிச்சமாய் காணப்படுகிறார். அங்கே இரவு கிடையாது, அங்கே சமாதானமும் சந்தோஷமும் என்ன செய்கிறது? இருக்கிறது. இன்னும் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அப்ப கண்ணீர் அங்கே இல்லை, இனி மரணம் இல்லை, மரணம் அங்கே இல்லை, துக்கமும் இல்லை, அங்கே துக்கமும் கிடையாது, அலறுதலும் இல்லை. அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யமானது அங்கே கண்ணீர் கிடையாது, மரணம் கிடையாது, அலறல் கிடையாது, துக்கம் கிடையாது. ஆமென். அப்படி என்றால் தேவ வல்லமையை நோக்கியே நம்முடைய வாழ்க்கை பயணம் நகர்கிறதாய் இருக்க வேண்டும். அதே சாத்தானுடைய வல்லமை எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது நரகத்தை நோக்கி கொண்டு செல்லுகிறதா இருக்கிறது. அது எப்படிப்பட்டதா இருக்கிறது நரகம் என்று சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்துகிற 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தையும் 15ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தமுமான கடலில் தள்ளப்பட்டான். அக்கினியும் கந்தமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அக்கினி கடல்ல என்ன செய்யப்படுகிறோம்? தள்ளப்படுகிறோம். இதைதான் 15ஆம் வசனத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த நரகம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அது அக்னி கடலினால் சூழ்ந்ததா இருக்கிறது. அக்னி கடல்னா நம்ம கிட்டத்தில் ஒரு நெருப்பு கிட்டத்தில் கையை வைக்க முடியல இல்லையா? நெருப்புக்கு கிட்டத்துலையும் என்ன செய்ய முடியல நம்மளால் போகணும். ஆனால் அது சொல்லப்படுகிறது அக்னி கடல். அதற்கு நேராய் கொண்டு செல்கிறது எதுவாக இருக்கிறது? சாத்தானுடைய வல்லமையாக இருக்கிறது. அது சாத்தானுடைய தந்திரங்களாக இருக்கிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களை அக்கினி சூழலை போடுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அங்க என்னெல்லாம் இருக்குது? இந்த அக்கினி கடலுக்குள்ள அழுகை இருக்கிறது, பற்கடிப்பு இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 44ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே அவர்கள் புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். பாருங்க எவ்வளவு கொடூரமான ஒரு இடம். பயமுறுத்துவதற்காக அல்ல, ஆனால் உண்மையான ஒரு காரியம். நரகத்தில் காணப்படுகிறது அக்கினி கடல். அங்கே வெறும் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிறது. ஆனால் நம்முடைய லக்கு எங்கே தான் இருக்குது? லக்கு எங்கே இருக்குது? எங்கே போகணும்? சத்தமாக சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு, பரலோகத்திற்கு. அங்கே மட்டும்தான் கண்ணீர் கிடையாது, மரணம் கிடையாது, துக்கம் கிடையாது, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. தேவன் நம்மோடு கூட இருப்பார், வெளிச்சமாக இருப்பார், ஜீவ விருட்சங்கள் காணப்படுகிறது. இன்றைக்கு நாம் எதை தெரிந்து கொள்ள போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தேவ வல்லமையா அல்லது சாத்தானுடைய வல்லமையா? தேவனுடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சாத்தானுடைய வல்லமைகளை அல்லது சாத்தானுடைய தந்திரங்களை மேற்கொள்ளுகிறவர்களாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். இன்றைக்கு இந்த சாத்தானுடைய தந்திரங்கள் எவைகள் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையிலே நம்மை மாற்றிக்கொள்ளும் போது நாம் எங்கே போக முடியும்? பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாற முடியும். ஆனால் சொல்லப்பட்ட போகிறதான இந்த சாத்தானின் தந்திரங்களில் சிலவற்றை அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே என்றால் எவ்வளவுதான் நாம் ஆராதித்தாலும்
எவ்வளவுதான் பாடல்களை பாடி தேவனை துதித்தாலும், எவ்வளவுதான் ஆராதனைக்கு கடந்து வந்தாலும், ஆலய காரியங்களுக்கு கடந்து வந்தாலும் அதில் என்ன கிடையாது, பிரயோஜனம் இருக்காது. ஆனால் சாத்தானின் தந்திரங்களை நாம் மேற்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவினுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். முதலாவது இந்த சாத்தானின் தந்திரமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னிக்காமல் இருப்பது. சத்தமாக சொல்லுங்க, மன்னிக்காமல் இருப்பது. சாத்தானின் தந்திரங்களில் ஒன்று நாம் மற்றவர்களை மன்னிக்க மனம் இல்லாமல் இருக்க செய்வதுதான். அது முதலாவது அவன் தந்திரமாய் பயன்படுத்துகிற காரியம். ஏனென்றால் நாம் மன்னிக்காமல் இருப்போமானால் நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு போக மாட்டோம் என்பதை அவன் நன்கு அறிந்தவனாய் இருக்கிறான். அதனால தான் அவன் யாரையும் என்ன செய்ய விடுவதில்லை, மன்னிக்க விடுவதில்லை. புரியுதா? மற்றவர்களை மன்னிக்கிற சுவாபம் நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஆனால் மன்னிக்க விடாத சுவாபம் இருக்குமே என்றால் அது சாத்தானின் தந்திரமாய் இருக்கிறது. ஏனென்றால் அவன் நன்கு அறிந்தவன். இவங்களை மன்னிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இவங்க என் கூட என்ன செஞ்சுருவாங்க, எங்கே வந்துடுவாங்க, நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் என்ன செஞ்சுருவாங்க, அழகாக ஈஸியாக கூப்பிட்டு போயிடலாம். இப்போ மன்னிக்காத ஒரு சுவாபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே என்றால் நாம் எங்கே போய்விடுவோம், நரகத்துக்கு நேராய் போய்விடுவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், அதில் 21ஆம் வசனத்தில் இருந்து நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரர் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கிய போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனை, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனத்திறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். இதை அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம். இதுவரைக்கும் கேட்ட வார்த்தைகளில் முதலாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரனிடத்துல கணக்கு பார்க்க வேண்டும் ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். ஆனால் அவனாலே என்ன செய்ய முடியவில்லை, அதை தீர்க்க முடியவில்லை. ஆனால் இந்த மனிதன் செய்த காரியம் என்ன, அவனுக்கு மன்னித்தான். 27ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனமிறங்கி அவனை விடுதலை பண்ணி
கடனையும் அவனுக்கு என்ன செஞ்சிட்டான்? மன்னித்துட்டான். இந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவன் கடந்து போகும்போது அவனிடத்தில் பெற்றுக்கொண்ட கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு நபர் அவரிடத்தில் அவன் எப்படி நடந்து கொள்ளுகிறான்? என்ன செய்கிறான்? அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு என்ன செய்யணும்? கொடுத்து தீர்க்க வேண்டும். கொடுக்காத பட்சத்தில் உன்னை என்ன செய்கிறான்? அது வரைக்கும் உன்னை சிறையில் போடுகிறேன். அப்படிதான் சொல்லப்படுது. தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போ நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதும் உனக்கு மன்னித்து விட்டேன். நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலையாளனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்தில் ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்தவார் என்றார். அல்லேலூயா. பாருங்க, முதலாவது அந்த ஊழியக்காரன் அல்லது அந்த முதலாவது அந்த ஆண்டவன் அந்த ஊழியக்காரனுக்கு அழகான ஒரு மன்னிப்பை கொடுக்கிறார். மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அதே போல் இல்லாதபடிக்கு அவனிடத்திலே கடன் வாங்கினவனுக்கு அவன் வேறு விதமாய் நடந்து கொள்ளுகிறான். அதை மறுபடியும் ஆண்டவனுக்கு தெரிவிக்கும் போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உனக்கு மன்னிச்சேனே, நீ அதே இரக்கத்தை அவனுக்கு பாராட்ட வேண்டாமா? எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, சாத்தானுடைய முதல் தந்திரம், நமக்கு யார் மன்னிச்சாலும் சரி, நான் மற்றவங்களை என்ன செய்ய மாட்டேன். அந்த மன்னிக்கிற சுவாபத்தை முதலாவது என்ன செய்கிறான்? அவன் எடுத்து போடுகிறான். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆமென், அந்த ஆண்டவன் அவனுக்கு மறுபடியும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவனிடத்துல அவனை என்ன செஞ்சார்? நம்மளையும் ஆண்டவர் என்ன எங்கே ஒப்பு கொடுத்துடக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். மன்னிக்கிற சுவாபம் நம்முடையத்தில் இருக்க வேண்டும். அதை தான் அங்கே முதலாவதாய் நாம் வாசிக்க கேட்டதான 22ஆம் வசனம் சொல்லுகிறது. அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல 7 தரம் மட்டும் என்ன செய். இன்னைக்கு மன்னிக்கிற சுவாபம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 23:34ஆம் வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு முன்மாதிரியை நமக்கு முதலாவதாய் அவர் கற்றுக் கொடுக்கிறார். முதல் வார்த்தையை சொல்லுகிறது, வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். முதல் வார்த்தையே அவர் என்ன செய்கிறார்? நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், மன்னிக்கிற சுவாபம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60ஆம் வசனத்தில் அங்கே ஸ்தேவான் என்கிற ஒரு நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த ஸ்தேவானை எல்லாரும் என்ன செய்கிறாங்க? கல்லெறிந்து கொள்ளும்படியாய் சூழ்ந்து கொண்டு இருக்கிற நேரத்தில் 60ஆம் வசனத்திலே வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பாருங்க, இந்த ஸ்தேவானை கொல்ல போறாங்க, கல்லெறிகிறாங்க. அந்த சூழ்நிலைகளிலும் இந்த மன்னிக்கிற சுவாபம் இந்த ஸ்தேவானுக்கு என்ன செய்யப்பட்டது? இருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன சண்டை வந்தாலும் நம்ம என்ன செஞ்சிடறோம்? மன்னிக்கிற சுவாபத்தை அதிலிருந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? வெளியே வந்து விடுகிறோம். மன்னிக்கிற சுவாபம் என்ன செய்ய வேண்டும்? நமக்குள்ளாக இருக்க வேண்டும். பொதுவாக 2 தரப்பினர் இடத்துல யாராவது ஒருவர் தான் என்ன செஞ்சுருப்பாங்க? தவறு செய்திருப்பார்கள் இல்லையா? ஒருவர் தான் தவறு செய்வாங்க. சிலர் என்ன செய்வாங்க? அந்த தவறை என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு நாளும் ஒரு காலமும் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். அவர்கள் தவறு செய்துவிட்டு அதுலேயும் என்ன செய்வாங்க? பிடிவாதமாய் இருப்பார்கள். உன்னால் என்ன செய்ய முடியும்? பார்த்துக்கலாம் அப்படின்லாம் என்ன செய்வாங்க? இருக்கிற நபர்கள் உண்டு. தவறை செய்துவிட்டு என்ன செய்வாங்க? ஆமாம், அஜாக்கிரதையாய் காணப்படுகிறவர்கள், மாம்ச பலத்தினாலே தங்களை பெரியவர்களாய் காட்டிக்கொள்வார்கள். ஏன் இஷ்டம், நான் எப்படியும் செய்வேன் என்று சொல்கிறவர்கள் உண்டு.
ஆனால் வேதம் சொல்லுகிறது மன்னிக்கிற சுவாபம் நமக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, மத்தேயு 18:15ஆம் வசனத்திலே, உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாது இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. ஆமென். நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன்ல, ஒருத்தர் மாத்திரம் என்ன செஞ்சிருப்பாங்க, தவறு செய்திருப்பாங்க. ஆனால் தவறு செய்தாலும் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லி காட்டிக்கொள்கிறவர்கள். ஆனால் நீங்கள் வேதம் அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நீ என்ன செய், தனித்திருக்கையில் அவர்களோடு என்ன செய், பேசு. செவி கொடுக்குறாங்களான்னு பார். செவி கொடுக்கல அப்படின்னா கூட ஒரு 2 பேரை என்ன செய், அடிக்கிறதுக்கு இல்லை, எதுக்கு, சாட்சி சொல்லுங்க சரிதானா, சாட்சியாக என்ன செய், கூட்டு போ. அதுக்கும் செவி கொடுக்குறாங்களா பார். இல்லையா, எங்கே தெரியப்படுது, சபைக்கு தெரியப்படுது. அதுக்கும் செவி கொடுக்காமல் போனேன்னா ஒன்று செய்ய வேண்டியதான். உங்களுக்கு இருக்கிற மன்னிக்கிற சுவாபத்தில் நான் உன்னை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட விட்டுட்டு என்ன செஞ்சிருங்க. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நாம் பதிலுக்கு பதில் செய்ய இந்த மன்னிக்கிற சுவாபம் எங்கேயோ என்ன செய்கிறது, போய்கிறது. அவர்கள் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் நாம் மன்னித்து கடந்து செல்கிறவர்களா என்ன செஞ்சு விடணும், மாறிவிட வேண்டும். நம்மிடத்தில் தவறு இல்லாமல், நம்மிடத்தில் பழுது இல்லாமல் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளுகிறவர்களாய் மாற வேண்டும். முதலாவது சாத்தானின் தந்திரமானது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், மன்னியாமல் இருப்பது. புரியுதா? அப்போ முதலாவது மன்னிக்கிற சுவாபம் நமக்கு என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். யாரிடத்துலலாம் இன்னும் பகையோடு நாம் இருக்கிறோமோ அந்த பகையை கொண்டு வருகிறதே சாத்தானின் தந்திரமாய் இருக்கிறது. அதை உடைத்தெறிய வேண்டுமென்றால், நாம் சரியாக இருக்க வேண்டுமென்றால், நாம் பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து செல்கிறவர்களாக இருக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும், அந்த பகையெல்லாம் உடைத்து மன்னிக்கிற சுவாபம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், வருகிறதாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்போ முதலாவது என்னது, சாத்தானின் தந்திரங்களிலே மன்னிக்காமல் இருப்பது. இரண்டாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? நீர் உம்முடைய இடத்துல நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னே அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார். பின்னே அதிலே களைகள் எப்படி உண்டானது? அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான். அப்போ சத்துரு அதை செய்தான். அப்ப சத்துரு என்ன செய்றான்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டதுதான். ஆனால் உள்ளுக்குள்ள என்ன வந்துச்சு? களைகள் வந்துச்சு. யார் அதை செய்கிறதா? சத்ரு. அப்போ ரெண்டாவது காரியம், சத்ருவானவன், சத்ருவின் தந்திரங்கள் என்ன? களைகளை விதைக்கிறது. என்ன விதைக்கிறது? களைகளை விதைக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய இருதயத்தில் சாத்தான் களைகளை விதைக்கிறான். இந்த களையானது எப்படியாய் மாறிவிடுகிறது என்றால், அது கொஞ்சம் கொஞ்சமாய் பெரிதாய் மாறிவிடுகிறது. அதனால் அவர்கள் தங்களைத்தான் என்ன செய்து கொள்ளுகிறார்கள் என்றால், கெடுத்து கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு இந்த
பகை எப்படி உண்டாகிறது? அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாய் இருந்து அது வளருகிறதா இருக்கிறது. ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா பார்ப்பதற்கு நல்லவர்கள் போல என்ன செய்வார்கள் இருப்பார்கள். ஆனால் சத்ரு அவருடைய இருதயத்தில் ஒரு கொஞ்சம் கலைகளை என்ன செஞ்சிருப்பான், விதைத்திருப்பான். கொஞ்சம் கெட்ட சிந்தனைகளை கொஞ்சம் விதைத்திருப்பான், அல்லது கொஞ்சம் காரியங்களை விதைத்திருக்கும் போது அது நாளடைவில் என்ன செய்கிறது, அது பெருகுகிறதா இருக்கிறது. வேதம் அதை தான் சொல்லுகிறது. நல்ல நிலத்தில் தான் விதைக்கப்பட்டது, ஆனால் எப்படி கலைகள் உண்டானது? சாத்தான் விதைக்க ஆரம்பித்த பிறகு அது நமக்கு அந்த நேரத்தில் தெரியாது. அது கலைகள் உருவாக உருவாக அது பெரிதாய் மாறி என்ன செய்யப்படுகிறது, ஒரு நாளில் அது பெரிதாய் அது வெடிக்கிறதா என்ன செய்கிறது, மாறிவிடுகிறது. தொடர்ந்து அதை வாசிங்க. 22ஆம் வசனத்தில் 13 அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார். 26ஆம் வசனத்தில் 26 பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. வளர்ந்து பெருகின போது அந்த களைகள் என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா, பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோட என்ன செஞ்சிருவீங்க, பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார். ஆமென். இரண்டாவது களைகள். இன்றைக்கு நமக்குள்ள சில நேரங்களிலே இந்த களைகள் இருக்குமே என்றால் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம் என்றால், இந்த கலைகள் எப்படிப்பட்டது, இன்னும் நம்ம இடத்துல இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றால் நீங்களே கொஞ்சம் கேள்வி கேட்டு பாருங்கள். இன்னும் யார் மீதாவது ஒரு சின்ன கோபமோ ஒரு சின்ன பகையோ காணப்படுது, அது அப்போ இருக்கும். அது 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி இன்னொன்னோ அது கலைகளாக என்ன செஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே. அதுக்கு தான் முதல்ல அவன் கொண்டு வருகிறது மன்னிக்காத ஒரு சுவாபத்தை உள்ளே கொண்டு வந்துடுவான். ரெண்டாவது, அது கலையாக என்ன செய்ய விடுகிறது, மாறி விடுகிறது. அந்த கலைகள் பெருகும்போது அது நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறதாய் இருக்கிறது. மூன்றாவதாக 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். அவன் நிந்தனையிலும் பிசாசின் கண்ணியிலும் விழாதபடிக்கு கண்ணியிலும் விழாதபடிக்கு புறமானவர்களால் நற்சாட்சியை பெற்றவனுமாய் இருக்க வேண்டும். ஆமென். மூன்றாவது, எதிலே சிக்கிக்கொள்ள கூடாதாம், பிசாசின் கண்ணியில். மூன்றாவது காரியம், சாத்தானின் தந்திரங்கள் என்னவென்றால் அவன் கண்ணி வைக்கிறவன். சாத்தானுடைய குணம் மற்றவர்களை அழிப்பது. அதுதான் யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படி சொல்லுகிறது. யோவான் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்திலே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இங்கே இந்த திருடனுடைய காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. இதுதான் சாத்தானுடைய தந்திரங்கள். மூன்றாவது காரியம் கண்ணி வைக்கிற காரியம். இந்த திருடுவது, கொல்லுவது, அழிப்பது என்பது யாருமே தனக்கு சொந்தமானதை என்ன செய்ய மாட்டாங்க, திருட மாட்டாங்க. தனக்கு சொந்தமானதை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கொல்ல மாட்டார்கள். தனக்கு சொந்தமானதை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, அழிக்கவும் மாட்டார்கள். அப்போ திருடுகிறார்கள் என்றால் அது இன்னொருவருக்கு சொந்தமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரிதானா?
அவன் திருடுகிற காரியங்கள் மற்றவருக்கு சொந்தமானது. அப்போ சாத்தான் என்ன செய்கிறான்? தன்னுடைய ஆட்களுக்கு கண்ணி வைக்கவே மாட்டான். அப்ப யாருடைய வாழ்க்கையில கண்ணி வைக்கிறான்? யாருடைய கண்ணிக்கு? யாருடைய வாழ்க்கையில? தேவனோடு உறவு வைத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, விசுவாசிகளுடைய வாழ்க்கையில அவன் என்ன செய்யறான்? திருடுகிறவனாகவும் கொல்லுகிறவனாகவும் அழிக்கிறவனாகவும் வருகிறான். ஆமென். ஏன்னா அவனுடைய ஆட்களை அழித்து அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யார் தேவனை பற்றும் விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ ஆமென், அவர்களுடைய வாழ்க்கையில தான் அவன் கண்ணி வைக்கிறவனா என்ன செய்கிறான்? இருக்கிறான். அதில் சில தந்திரங்களை அவன் பயன்படுத்துகிறான். அதில் ஒன்றுதான் கண்ணி வைப்பது. யார் யாரை எப்படி வீழ்த்த வேண்டும் என்று சாத்தான் அறிந்திருக்கிறபடியால் அதற்கு ஏற்ற விதமாக என்ன செய்கிறானா? அவன் கண்ணி வைக்கிறவனாய் மாறுகிறான். சொல்லுவாங்களே, ஆசை காட்டி, ஆமாம், ஆசை காட்டி மோசம் செய்வது தான் இந்த சாத்தானுடைய கைவந்தமான ஒரு கலை. தொடர்ந்து ஒரு 3 காரியங்களை மாத்திரம் சொல்லி, ஆமாம், இந்த 3 காரியங்களை மாத்திரம் இந்த நாளிலே பார்ப்பட்டு மீதியான காரியங்களை வருகிற 5வது வாரத்துக்குள்ளாய் நாம் அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம். இவைகளுக்கு பின்பு யெஸ்ரயேலனாகிய நாபோத்துக்கு யெஸ்ரயேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாமின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் நாபோத்தோட பேசி, உன் திராட்சை தோட்டம் என் வீட்டிற்கு அடுத்திருக்கிறபடியால் அதை கீரை கொள்ளையாக்கும்படி எனக்கு கொடு. அதை பார்க்கிலும் நல்ல திராட்சை தோட்டத்தை அதற்கு பதிலாக உனக்கு தருவேன், அல்லது உனக்கு வேண்டுமானால் அதன் விலைக்கிரயமான பணத்தை தருவேன் என்றான். சரி, ஓகே. நான் இது நேரம் வேகமாய் கடந்து செல்கிறதுனால இதை குறித்து நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனால் 3 காரியங்களை எழுதியிருக்கிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. 3 ஆசை காட்டி மோசம் போக்குகிற இந்த சாத்தானின் தந்திரங்கள் கண்ணி வைக்கிற காரியத்தில் ஒரு 3 காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஒருவனுக்கு அல்லது அதை இப்போ வாசிக்க கேட்ட இந்த 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருந்து 16ஆம் வசனம் வரை நீங்கள் வீட்டிலே போய் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆகாப் ராஜாவை குறித்து அங்கே நாம் பார்க்கிறோம். அவனுக்கு இந்த சாத்தான் வைக்கிற கண்ணி அது எதில் இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், அது மண்ணின் மீது ஒரு ஆசையை உண்டு பண்ணினது. சரிதானா? எதில்? மண்ணின் மீது ஆசை. அதை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். 5வது வாரத்தில் அந்த சாப்டரை நம்ம என்ன செய்வோம்? தியானிக்கலாம். இன்னும் 2 காரியங்கள் இருக்கிறது. அந்த 2 காரியங்களுடைய சாத்தான் விதைத்த கண்ணி என்ன என்பதை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். ஆனால் மீதி இருக்கிற அந்த 2 காரியங்களுடைய சம்பவங்கள் எங்கே இருக்கிறது, எதிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தியானித்து என்ன செய்யணும்? எழுதி கொண்டு வாங்க. அதை குறித்து 5வது வாரத்தில் கேள்வியாக என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். முதலாவது மண்ணின் மீது ஆசை. 2வது நீங்களே சொல்லிடலாம், பெண்களின் மேல் ஆசை. 3வது என்ன ஆசை? பணம், பணத்தின் மீது ஆசை. இந்த 3 ஆசையிலையும் இவன் கண்ணி வைக்கிறவனாக இருக்கிறான். ஆனால் இந்த 3 நபர்களையும் அவன் ஆசம் காட்டி மோசம் செய்து டோட்டலாக அழிச்சு போட்டான். டோட்டலாக என்ன செஞ்சிட்டான்? கண்ணி வைத்து அழித்து விட்டான். நாம் ஜாக்கிரதையாய், விழிப்பாய், திருப்தியாகவும் என்ன செய்ய வேண்டும்? இருக்கிறவர்களாய் நாம் காணப்படவேன். தவறு என்கிற உணர்வு கூட இல்லாதபடிக்கு சிலருடைய மனதையும் அவன் என்ன செய்வானாம்? குருடாக்கி விடுகிறான் என்று சொல்லியும் வேதம் சொல்கிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம்.
பிசாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிறவர்கள் மறுபடியும் மயக்கந்தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஆமாம், மயக்கந்தெளியும். அவன் ஏன் அப்படின்னா அவன் குருடாக்கி வைக்கிற ஒரு செயலை செய்து விடுகிறான். நாம் கண்ணிகளில் சிக்காதபடிக்கு தேவனோடு ஒரு நல்ல உறவை என்ன செஞ்சுக்கணும், வளர்த்து கொள்ள வேண்டும். அதை தான் சங்கீதம் 25ஆம் அதிகாரத்தில் அவன் சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இவனமாய் சொல்லுகிறது, என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களுக்கு கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுகிறார். ஆமென். அப்ப அவர் ஒருவரே கால்களை என்ன செய்கிறார், வளைக்கு நீங்களாக்கி விடுகிறார். கண்ணி வைக்கிற சாத்தான். அப்போ முதல் 3 காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். 3 காரியங்களில் முதல் காரியம் என்னது? மன்னிக்காமல் இருப்பது. 2வது களைகளை விதைக்கிறவன். 3வது கண்ணி வைக்கிறவன். இவைகளிலே நாம் சிக்காதபடிக்கு நம்முடைய லக்கு பரலோக ராஜ்யம். ஆனால் இவனுடைய லக்கோ, இவனுடைய தந்திரங்களுடைய லக்கோ அது நரகத்துக்கு நேராக என்ன செய்கிறது, கொண்டு போகிறதா இருக்கிறது. ஒருவேளை இந்த நாளில் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற நாம் இந்த 3 காரியங்களை குறித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். மன்னிக்கிற சுபாவம் இருக்கிறதா? கலைகள் நம்முடைய வாழ்க்கையில் உருவாகி இருக்கிறதா? கன்னிகளிலே சிக்குண்டவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்த்து இவைகளிலிருந்து நாம் வெளியே வந்து விடுவோம் என்றால் தேவனுக்கு நேராய் திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் எல்லாரும் எழும்பிக் கொள்வோமா? எல்லாரும் எழும்பிக் கொள்வோம். ஒரு மாறுபட்டதான ஒரு தியானத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்களுடைய லக்கு பரலோக ராஜ்யமாகவே இருக்கிறது. நாம் எல்லோரும் அங்கே போவதற்கான காரியங்களை தான் நாம் செய்து கொண்டு வருகிறோம். அதற்கான முயற்சிகளிலே தான் நாம் காணப்படுகிறோம். ஆனால் சாத்தானும் தன்னுடைய வலைகளை விரித்து நரகத்துக்கு நேராய் எப்படி இழுத்து செல்லலாம் என்று சொல்லி அவன் தீவிரமாய் யோசித்து அவனுடைய மக்களை அல்ல, அவனுக்குள்ளாய் இருக்கிற மக்களை அல்ல, தேவனுக்கு நேராய் திரும்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு நேராய் தன்னுடைய தந்திரங்களை விரைக்கிறான். மன்னிக்காமல் இருப்பது. இன்னைக்கு மன்னிக்காத சுவாபம் நம்முடைய இதில் இருந்திருக்குமே என்றால் தேவனுடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். 2வது அவன் களைகளை விதைக்கிறவன். இருதயத்திற்குள்ள ஒரு சில களைகளை அவன் வைக்கிறான். அது துளிர் விடுகிறதாய், அது பெரிதாய் மாறி அது பெரிய பிரச்சனைக்குள்ளாக அது நரகத்துக்கு நேராக இழுத்து செல்கிறதா இருக்கு. கலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? வீணான சிந்தனைகள் என்ற ஒரு கலை, வீணான பகை என்கிற ஒரு கலை, இப்படி பல காரியங்கள் கலைகளாய் விதைத்திருக்கலாம். அதிலிருந்து நாம் வெளிப்பட வேண்டும். 3வது அவன் கண்ணி வைக்கிறவன். இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையிலே அவன் திருடுகிறவனாக, கொல்லுகிறவனாக, அழிக்கிறவனாய் அவன் வந்து இருக்கிறான். அதில் நாம் சிக்குண்டு போய்விடாதபடிக்கு தேவனோடு ஒரு உறவை நாம் வளர்த்து கொள்ளுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? சாத்தானுடைய தந்திரங்களிலே அகப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோமா? இந்த சந்தங்களில் எல்லாம் இருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால்
ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு நிமிடம் நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் தேவ வல்லமை காணப்படுகிறதா? சாத்தானுடைய வல்லமைக்குள்ளாய் நாம் காணப்படுகிறோமா? ஒருவேளை இந்த நாட்களில் இந்த 3 காரியங்களிலே நாம் சிக்கி கொண்டவர்களாக இருப்போமே என்றால், ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரியும். உம்முடைய இரத்தத்தினாலே நாங்கள் இவைகளிலிருந்து வெளிவந்து ஜெயத்தை நோக்கி கடந்து செல்வர்களாக கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்போமா? ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போ, அந்த வல்லமையை துரத்திடுவோ, சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோ, எல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோ. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போகிறோம்? நல்ல கரங்களை தட்டி, ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், நாம் எல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிட. சொல்லுவா, ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், நாம் எல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சிறைப்பட்டு போன சபையோரே, சிறைப்பட்டு போன சீயோனே, உன் சிறையிருப்பை திருப்போம் நாளிதுவே, உன் சிறையிருப்பை திருப்போம் நாளிதுவே. அவே இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவே, இரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவே, இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே. ஆட்டுக்குட்டி இரத்தத்தை கையில் எடுப்போம், அந்தகார வல்லமையை துரத்திடுவோம், சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம், நாம் எல்லாம் ஜெயக்கொடி ஏற்றிடுவோம். சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே, சுத்தமான ஜலத்தை தெளித்திடுமே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவிடுமே. சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளின் தேவன் எழுந்தருளும், சபைகள் எல்லாம் மீட்படைந்து சபைகளின் தேவன் எழுந்தருளும். சொல்லுவா, இரத்தமே இரத்தமே இயேசு கிறிஸ்துவே, இரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவே, இரத்தமே விலையேற பெற்ற இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே இரத்தமே. சொல்லுவா, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அது சகல பாவங்களையும் நீக்கி அது நம்மை சுத்திகரிக்கிறது இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அது சாத்தானின் சகல தந்திரங்களையும் அது உடைத்தறிகிறதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அது சகல காரியங்களையும் அது உடைத்தறிகிறதா இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, உடைய இரத்தத்தினால உடைய இரத்தத்தினால ஒரு விஷயங்களை கழுவும் என்று சொல்லி இப்பொழுது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுதே உங்களை சுகமாக்கும், இப்பொழுதே உங்களை ரட்சிக்கும், இப்பொழுதே உங்களை விடுதலை ஆக்கும். ரிபாரா ஷபாரா பாபா பாபா உராகாரா நாமா ரிதாரியா ஷபாரா பாபா. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, ஓ ஹalleluya, 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 ஹalleluya. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஓ சாத்தானுடைய தந்திரங்கள் ஒவ்வொன்றும் இப்பொழுதே அது நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுதே அது நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில ஓ மன்னிக்காத சுபாவம் இருக்குமே, அது இப்பொழுதே உடைத்தறியப்படுகிறது, இப்பொழுதே உடைத்தறியப்படுகிறது. உஷாபா ஹபா ஹபா உரிபி ஹபா ஹபா ஹபா. ஓ
Oh, thank you glory. Oh, thank you glory. Thank you glory. Thank you glory. உங்க இருதயத்துக்குள்ள கலைகள் இருக்குமே என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அது இப்பொழுது அது பிடுங்கி அது எடுக்கப்படுகிறது. Oh, thank you glory to God. Oh, சாத்தா உங்களுடைய வாழ்க்கையில கன்னிகளை வைத்திருப்பானே என்றால் oh இயேசு கிறிஸ்துவே oh ரத்தம் அந்த கன்னியை இப்பொழுது எடுத்து போடுகிறது. நீங்கள் அதிலே சிக்குண்டவர்களா இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை வெளியே அழைக்கிறார். கர்த்தர் உங்களை வெளியே அழைக்கிறார். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய ரத்தத்தின் மகிமையினால் இப்பொழுது சுத்திகரியும். Jesus இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். அந்தகார வல்லமையை துரத்திடுவோம். சாட்சியின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். நம் எல்லையெல்லாம் ஜெய கொடி ஏற்றிடுவோம். ஆட்டுக்குட்டி ரத்தத்தை கையில் எடுப்போம். Thank you glory to God. Thank you glory to God. Oh, உம்முடைய வல்லமைக்காய் நன்றி சொல்கிறோம். உம்முடைய மகிமைக்காய் நன்றி சொல்கிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காய் நன்றி சொல்கிறோம். ஓ சிறைவட்டு போன சபையோரே சிறைவட்டு போன சீயோனே உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. உன் சிறையிருப்பை திருப்பும் நாள் இதுவே. ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவே ரத்தமே 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 இயேசு கிறிஸ்துவே ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே விலையேற பெற்ற ரத்தமே. தட்டி இயேசுவின் நாமத்தால அவரை உயர்த்துவோம். ஆமென். இன்னும் சத்தமா ஹalleluya ஆமென் ஹalleluya ஹalleluya ஹalleluya. நல்ல பிதாவே இந்த நல்ல வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சாத்தானுடைய தந்திரங்கள் 3 காரியங்களை இந்த நாளில் நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாங்களும் இதில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய இரத்தத்தினால் கர்த்தருடைய மகிமையினால் கர்த்தருடைய வல்லமையினால் எப்பொழுதும் உமக்குள்ளாய் நாங்கள் காணப்படவும் உம்மையே சார்ந்து வாழ்கிறவர்களாய் காணப்படவும் தேவன் கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா.